அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் ஒருத்தருக்கு கடனை குடுத்துட்டேன். ஆனா, அது சரியான நேரத்துக்கு, நான் சொன்ன நேரத்துக்கு திருப்பி குடுக்க முடியவில்லை என்றாலோ, இல்லை ஏதேனும் வாக்கு நான் குடுத்துவிட்டு, அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றாலோ, என்னிலே ஏதேனும் ஒரு தவறு நடந்து விட்டாலோ, நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், வேதனைப்படுகின்றேன், மனம் படபடவென்று அடித்துக் கொள்கிறது. இதற்கு தீர்வு என்ன? இதுதான் கேள்வி. ஸோ அந்த கேள்வி ஃபர்ஸ்ட்டு முதல்ல இருந்து வரணும். ஒரு உண்மையை புரியாதனால் இந்த கேள்வி வருது. அந்த உண்மையை புரிய வைப்பதற்கான நிகழ்வு நடந்த பிறகும் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் தான் நினைத்ததையே நினைத்து புலம்பும் ஒரு அறியாமை என்பதை இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி? என்ன உண்மை? எதுவுமே நம்ம கையில இல்ல என்பது உண்மை. எல்லாம் அவன் இயக்குகிறான். நான் ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த உண்மை புரியாமல் இவர் வாக்கை குடுத்து விடுகிறார். ஆனால் அந்த வாக்கு குடுத்துட்டு, அந்த வாக்கு காப்பாத்த முடியல அப்படின்னு சொன்ன உடனே, அறிவில் சிறந்தவன், ஓ! நாம் வாக்கு கொடுத்ததும் வாக்கு காப்பாற்ற முடியவில்லை என்று ஏன் என்று யோசித்து பார்த்தால், இங்கே நம்மால் எதுவுமே நடைபெறவில்லை. எல்லாம் அவன் இச்சையால் நடக்கிறது. நாம் இதை தவறாக புரிந்து கொண்டோமோ என்று ஒரு சரியான அறிவை எடுத்துக்கொண்டு ரிலாக்ஸ் ஆகாமல் மீண்டும் அதையே நான் நினைத்ததையே நினைத்து கொண்டு எத்தனை முறை வாக்கு தவறி இருக்கிறேன், எத்தனை முறை தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், எத்தனை முறை வாக்கு கொடுத்துட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்காமல் போய்விடுகிறது. இத்தனை நடந்த பின்பும் நான் பதறிக்கொண்டுதான் இருப்பேன், நான் கஷ்டப்பட்டுதான் கொண்டிருப்பேன் அப்படின்னு உண்மையை அறிவதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கும் ஒரு அறியாமையை இங்கே வெளிப்படுத்துகிறது. 1. 2, இது முக்காவாசி எப்படி இருக்கும்னா, தனக்கு ஒருத்தர் வாக்கு குடுத்து காப்பாத்த முடியவில்லைன்னா, ஒரு டேக் இட் ஈஸியா எடுக்கும் ஒரு மனப்பான்மை இருப்பவனுக்கு, தன்னுடைய வாக்கும் காப்பாற்ற முடியவில்லை என்பதை ரிலாக்ஸா எடுத்துக்க முடியும். இது இன்டைரக்ட்டா என்ன காட்டுதுன்னா, அடுத்தவர்கள் இவர்களுக்கு வாக்கு குடுத்துவிட்டு, அதை காப்பாற்றவில்லை என்றால், இவன் பயங்கரமா டென்ஷன் ஆவான், கோபமாவான், எரிச்சலாவான், அவன குற்றம் சொல்வான், குறை சொல்வான், பிளேம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படி ஒரு கேரக்டராக இருந்தா கூட, அப்ப அந்த குற்ற நெஞ்சு குறுகுறுக்கும் இல்லையா? அடுத்தவன சொன்னோம் இல்லையா? இப்ப நம்மளால முடியலல்ல. அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது, அது குற்றுணர்வாக மாறி ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்ப இங்கேயும் எடுத்துக்கணும். அப்ப அடுத்தவன சொல்றது தப்பு. தெரியாம இத்தன நாள் அடுத்தவன சொல்லிட்டோம். ஓ! அடுத்தவர்களும் இந்த ஃபீலில் தான் இருந்திருப்பார்களா? என்று அடுத்தவர்களின் உணர்வை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை இறைவன் கொடுத்தான் என்று சந்தோஷப்படுத்திக் கொண்டு, ஏற்கனவே செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, திருத்திக் கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் இல்லாம, என்னால முடியலையே, என்னால முடியலையே அப்படின்னு குற்றுணர்வுல உட்கார்ந்து இருப்பது ஒரு அறியாமையை காட்டுகிறது. 3வது பாயிண்ட், தீர்வு, பிரச்சனை, தீர்வு. பிரச்சனையிலிருந்து தீர்வை நோக்கி செல்லாமல், பிரச்சனையிலேயே உட்கார்ந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, என்னால் கொடுக்க முடியவில்லை. ஏன் கொடுக்க முடியவில்லை? எங்கே தவறு நடந்திருக்கிறது? இதற்குண்டான தீர்வு என்ன? மீண்டும் இந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு நான் எதை செய்ய வேண்டும்? நான் ஒன்று அகங்காரத்தில் வாக்கு கொடுத்ததா? இல்லை வாக்கு குடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் என் சுயநலத்தில் சோம்பேறித்தனமாக, அலட்சியமாக, கேர்லெஸ்ஸாக என் இஷ்டத்துக்கு நான் இருந்து விட்டேனா? இல்ல நான் கொஞ்சம் புத்தியை யூஸ் செய்யாமல் அகங்காரத்தில் யார் பேச்சையும் கேட்காமல் செயல்பட்டு கொண்டிருந்தேனா? எதனால் என்னால் இவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை? அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை யோசிச்சு, மீண்டும் அதுல தவறு இருந்துச்சுன்னா, மீண்டும் அந்த தவறு நடைபெறாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு முயற்சியிலே இருப்பவனுக்கு குற்றுணர்வு இருக்காது. குற்றம், குறை நிகழ்வது சகஜம். அதை நடந்த உடனே அதை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் இருப்பவனுக்கு குற்றுணர்வு இருக்காது. அந்த குற்றத்தை தீர்க்கவே மாட்டேன்ட்டு அடாவடியா இருந்து கொண்டு, ஆனால் குற்றம் நடந்து விட்டதே, குற்றம் நடந்து விட்டதே,
அப்படின்னு ஒருத்தன் அழுதுட்டு இருக்கான்னா அது மிகப்பெரிய ஒரு தமசிக்கு ஈகோவாக வந்து முடிகிறது. அதனால் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பது உண்மை. என் சோம்பேறித்தனத்தால் என் வாக்கை தவறிவிட்டேனா, இல்ல என்னுடைய கர்மாவினால் இது நகர்ந்ததா, இல்ல அகங்காரத்தினால் நான் வாக்கு கொடுத்து விட்டேனா, எல்லாம் என் கையில் இருக்கிறது என்று ஏதோ ஒரு தவறு இதுல நடந்திருக்கு. அந்த தவறை தீர்த்து கொண்டு ஒரு முழுமையான புரிதலை கொண்டு வந்து அடுத்த நகர்வுகளுக்கு செல்ல வேண்டுமே ஒழிய அதெல்லாம் விட்டுட்டு நான் தீர்வுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் பிரச்சனையிலே உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல கொள்ளுகிற ஒரு தன்மை தான் இப்படி குற்றநூல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 3. இந்த 4வது பாயிண்ட், இந்த தவறு நடந்து விட்டது, என்னிலே நான் தவறி விட்டேன், கொடுத்த வாக்கை நான் தவறி விட்டேன், அப்படி நான் தப்பு செய்து விட்டேன், ஐயையோ நான் வந்து சரியா இல்லையே அப்படின்னு நினைப்பது வந்து மடமை. உலகத்துல எதுவுமே சரி கிடையாது. நான் சரியாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கலாம். என்னை விட சிறந்தவன், அவரை விட சிறந்த ஞானதேவரும் கண்ணனும் இங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக இங்கே இதை விட 100 மடங்கு சூப்பரான எக்ஸாம்பிள்ல தெளிவாக எந்த தவறு இல்லாம செய்வாங்க. அப்ப நான் செஞ்சது தப்பா? இப்ப எது சரி? எதுவுமே சரி தவறுன்னு இங்க இல்லை. நான் என் எண்ணப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் சுயநலமாக இல்லாமல் இருந்தேனா என்பதுதான் யோசிக்க வேண்டுமே ஒழிய, என்னால் குடிக்க முடிந்து விட்டால் நான் அறிவாளி என்றும், கொடுக்க முடியவில்லை என்றால் நான் வந்து முட்டாள் என்றும் நினைப்பது ஒரு தவறானது. சரி, தவறுதான். தவறு நடந்துவிட்டால் அது வந்து தவறே அல்ல, அது ஒரு படிக்கட்டு. மேலே செல்வதற்கு இப்போ மாடிப்படி இருக்கிறது, கீழே இருந்து மேலே செல்வதற்கு ஒவ்வொரு படியா ஏறிட்டு இருக்கான்னா அவன் வந்து விழுந்தவன் ஆவதில்லை, ஏறி கொண்டிருக்கிறான் என்பது முக்கியம். நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஒரு தவறு என்பது கீழே விழுந்து விட்டோம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறு குழந்தை ஏபிசிடி எழுதணும், எல்கேஜியில போய் உக்காந்துக்கிட்டு ஏ எழுதும் போது கிறுக்கி எழுதிடுது. ஒரு மாதிரி கிறுக்கி ஏ எழுதின உடனே வாத்தியார் வந்து இப்படி இல்லை, மறுபடியும் வந்து நல்லா எழுது அப்படின்னு சொல்லி தர்றார். அப்ப மறுபடியும் அது முயற்சி செய்கிறது. அப்போ அந்த முயற்சி செய்ய செய்ய செய்யதான் அப்போ ஒவ்வொரு முயற்சியும் படிக்கட்டுகள், கடைசியில ஏன் சரியாக வருகிறது. அப்ப அந்த முதல்ல கிறுக்கியது தவறு அல்ல, சரியாக செல்வதற்கான ஒரு முயற்சி, ஒரு படிக்கட்டு. குழந்தை எழுந்து நடக்கும்போது கிட்டத்தட்ட 50 தடவை 100 தடவை கீழே விழுந்துரும். அது எத்தனை தடவை எழுந்து கீழே விழுகிறதோ அத்தனை தடவை காலில் வலு சேர்க்கப்படுகிறது. பேலன்ஸ் எப்படி செய்ய வேண்டும் என்று மூளைக்கு உணர்த்தப்படுகிறது. ஒரு 50 தடவை அதை பயிற்சி செஞ்ச உடனே காலுக்கு வலுவும், அதை எப்படி பேலன்ஸ் செய்ய வேண்டும் என்கின்ற அறிவும் அந்த 50 முறை செய்த பயிற்சியில் கிடைக்கிறது. அப்ப அந்த 50ம் தவறு அல்ல, அது நிற்பதற்குண்டான வெற்றியின் படிக்கட்டுகள். நிற்பதுதான வெற்றினா அதெல்லாம் படிக்கட்டு. அதே மாதிரி இங்க வந்து நான் ஒரு தவறு செய்கிறேன் என்றால் அது எனக்கு ஒரு படிக்கட்டு, நான் மேல் செல்வதற்கு. அதிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு மேலே செல்ல வேண்டுமே ஒழிய தவறை தவறாக பார்ப்பது என்பது முட்டாள்தனம். ஸோ இது 4 பாயிண்ட். ஸோ இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நீங்க அந்த குற்றவுணர்விலிருந்து வெளியே வந்து விடலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.